பஞ்சவன் மாதேவிக்கு வியப்பு தாங்கவில்லை. ஓடோடி வந்து ராஜேந்திரனின் நெற்றியில் முத்தமிட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ராஜேந்திரா. இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து வர வேண்டும் என்றுதான் நான் உள்ளுக்குள் ஏங்கி கிடந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். தஞ்சை மட்டுமல்ல, பழையாறைக்கும் போய் அங்கு உள்ளவரைகளையும் பார்த்துவிட்டு வா என்று வேண்டுகோள் விடுத்தார். 40 வீரர்கள் துணையோடு பழையாறைக்கு போய் நகர்வலம் வந்து மீண்டும் தஞ்சைக்கு வந்த ராஜேந்திரரை பற்றி ஊர் முழுவதும் பாராட்டி பேசி கொண்டிருந்தது. நடுநடுவே பஞ்சவன் மாதேவியையும் மனமாற வாழ்த்தியது. ஒருமுறை அந்தப்புறத்தில் 100 பெண்களுக்கு நடுவே செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியை அழைத்து, எதை காட்டி என்ப என்று ராஜேந்திரனை மயக்கினாய் என்று உறக்கவே கேட்க, எல்லா பெண்களும் திடுக்கிட்டு பஞ்சவன் மாதேவியை பார்க்க, பஞ்சவன் மாதேவி எழுந்து அவளை பணிந்து, உடம்பு காட்டி உடையவர் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மயக்கினேன் என்று சொன்னாள். எல்லா பெண்களும் சலசலத்து பேச செம்பியன் மாதேவியார் மெலிதாக சிரித்து, அதானே பார்த்தேன் என்று எகத்தாளமாக கேட்டினார். எப்படி காட்டினேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று செம்பியன் மாதேவியை பஞ்சவன் மாதேவி கேட்க அவள் திகைத்து போனாராம். என்ன சொல்லுகிறாய் நீ என்று சீறினாராம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எப்படி உடம்பை காட்டினேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று மறுபடியும் தெள்ளத் தெளிவாய் அவள் கேட்க கூட்டமே திகைத்து போயிற்றாம். பஞ்சவன் மாதேவி சேலையை இறுக்கி கட்டிக்கொண்டு காலில் சலங்களில் மாட்டி நடுக்கூடத்திற்கு வந்து மறுபடியும் செம்பியன் மாதேவியை நமஸ்கரித்தாராம். தத்தித்தோம் தத்தித்தோம் ததிங்கிடுத்தோம் என்று ஜதி சொல்லி பஞ்சவன் மாதேவி ஆட ஆரம்பித்தாராம். விநாயக பெருமானை வணங்கி சுந்தரர் கதையை சொல்லுகிறேன் என்று பாடவும் ஆரம்பித்தாராம். சங்கிலி நாச்சியாரின் சத்தியத்தை மீறி சுந்தரர் திருவொற்றியூர் எல்லையை தாண்டி திருமுல்லை வாயிலுக்கு வர அவருடைய கண் பழுதடைந்து விடுகிறது, பார்வையும் போய்விடுகிறது. சங்கிலியின் சத்தியத்திற்காக என்னுடைய கண்களை பறித்து கொள்கிறாயே, நீயே திரு, நீயே மெய்ப்பொருள், நீயே செல்வம், உன்னுடைய தாள்களையே எப்பொழுதும் இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னை இப்படி சோதிப்பது நியாயமா என்று சுந்தரர் இறைவனோடு லேசாக சண்டையிடுவதை அவருடைய பதிகத்தை பாடி பஞ்சவன் மாதேவி நடனமாடி காண்பித்தார். சங்கிலியின் சத்தியத்தை மீறியதற்காக நீ என் கண்களை கொண்டது நியாயம்தான். ஆனாலும் என்னால் நடக்க முடியவில்லையே அப்பா என்று வருத்தப்படுவதை இன்னும் அழகாக அபிநயித்து காட்டினார். மற்ற நான் பெற்றது 6 பெற வல்லார் வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யணும், குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகைப்பல செய்தேன் என்று பஞ்சவன் மாதேவி பாடி அதற்கு விளக்கம் சொல்லி மறுபடியும் நடனம் ஆடத் துவங்கினாள். உன்னால் நான் பெற்ற நன்மைகளை வேறு யார் பெறக்கூடியவர்? அருட்செல்வத்தை அளவில்லாத அளிக்கும் வள்ளலே, உன் அடியவர் வஞ்சனை உள்ள பேச்சுக்களை பேசி குற்றமுடைய செயல்களை செய்யினும் நீ உன் கருணையினால் அவற்றை குணமாகவே கொள்கின்றாய். நீ என் தவறுகளை மன்னித்து குணமாக கொள்வதால் நான் தீமைகளை மேல்மேலும் செய்து கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் நீ என்னை மன்னிப்பாயாக என்று இறைஞ்சுவதை நடனமாடிக்கொண்டே காண்பித்தார். 100 பெண்களுக்கு மேல் இருந்த அந்த கூட்டம் விம்மி விம்மி அழுதது. தவறு செய்யாதவர் யார்? எப்பொழுதும் நேர்மையாக எவரால் வாழ முடியும்? நாம் எல்லோருமே தவறுகள் செய்பவர்கள்தான். ஆனால் அந்த தவறுகள் செய்யினும் அதை மன்னித்து இறைவன் நமக்கு மேன்மையை இடையராது வழங்கி கொண்டே இருக்கிறான் என்று சொல்கின்ற விஷயங்களை பஞ்சவன் மாதேவி சொல்ல அங்குள்ள எல்லோரும் கைகூப்பி கண்ணில் நீர் வழிய பஞ்சவன் மாதேவியை வணங்கினர். அம்மா, இந்த பாட்டைத்தான் பாடி ஆடி காட்டினேன். அரசர் இந்த பாட்டிற்குத்தான் மயங்கினார். இந்த ஆட்டத்துக்குத்தான் கிறங்கி போய்விட்டார். என்னோடு பேச வந்தார். பேசி பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணமும் செய்து கொண்டோம். அம்மா, நான் தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று பஞ்சவன் மாதேவி வணங்கி நிற்க செம்பியன் மாதேவியார் அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுததாகவும் வாரி அணைத்து கொண்டதாகவும் அந்தப்புறச் செய்திகள் தஞ்சை முழுவதும் பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செம்பியன் மாதேவி பஞ்சவன் மாதேவியை தினமும் அழைத்து சுந்தரை பற்றி சொல் என்று பஞ்சவன் தாவியோடு நகர்வது தெரியாமல், காலம் போவது தெரியாமல் பேச துவங்கிவிட்டார்கள். அவர்கள் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீ உலகமாதேவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ராஜேந்திரனோடு நகர்வலம் வர வேண்டும், செம்பியன் மாதேவிக்கு சுந்தரரை பற்றி சொல்ல வேண்டும், இங்குள்ள வேலையாட்களுக்கு சம்பளம் போக்குவரத்துகளை கவனிக்க வேண்டும். எனக்கு நீ என்ன செய்வதாக இருக்கிறாய்? ராஜேந்திரர் ஒரு முறை சீர, இவர்களையெல்லாம் உங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி வைத்துக் கொள்ளுகின்றேனே, இது போதாதா என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல ராஜராஜர் வாய்விட்டு சிரித்ததாகவும் செய்தி பரவியதுண்டு.
மதர்த்த உடம்பும் கூரிய புத்தியும் ரசனை திறனும் கொண்ட பெண்ணாய் ராஜராஜரின் உடைமையாய் சோழ தேசத்துக்குள் நுழைந்த பஞ்சவன்மாதேவிக்கு இப்போது 33 வயது ஆகிவிட்டது. முன்பு போல் இப்பொழுது துள்ளி நடனமாடுவதில்லை. ஆனாலும் பாடுவது உண்டு, நிறைய கதைகள் சொல்வதுண்டு. அரசருக்கு துணையாய் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதுண்டு. அரசர் எங்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் குதிரை ஏறி தானும் உடன் போவதுண்டு. உடையவர் ஸ்ரீ ராஜராஜ தேவரை சந்திக்க சிற்றரசர்கள் வந்தால் அவர்களோடு வருகின்ற பெண்டில்லை வரவேற்று கௌரவிக்கின்ற வேலையும் பஞ்சவன்மாதேவியுடையதே. அழகும் அறிவும் செயல்திறனும் நல்ல குணமும் பெற்ற பஞ்சவன்மாதேவி எப்பொழுதும் போல் இந்த முறையும் அரசருக்கு அருகே இருந்து திருக்காட்டுப்பள்ளி மனையில் தங்கி அரசருடைய வரவுக்காக காத்திருந்தாள். இரவு உணவு முடிந்து படுக்கையில் வந்து படுத்த அரசர் திடீரென்று வாசலில் ஏதோ சத்தம் கேட்க எழுந்து போய் விசாரித்து உடனே உடையை மாற்றிக்கொண்டு பழமரநேரியை நோக்கி போகின்றேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு குதிரையில் போனபோது பஞ்சவன்மாதேவிக்கு லேசாய் ஒரு கவலை வந்தது. மாளிகையை காக்கும் வீரனை வேகமாக பின்னுடனே அனுப்பி அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த செய்தியை கொண்டு வந்த வீரனை மடக்கி அழைத்து வரச் செய்தாள். என்ன விஷயம் என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். இளவரசர் ராஜேந்திரன் அனுப்பிய தூதுவர்கள் சில ஓலைகளோடு பழமநேரிக்கு அருகே ஒரு இடத்தில் ஆறு தாண்டுகிறார்கள் என்ற செய்தி தெரிந்து கொண்டாள். ராஜேந்திரனிடமிருந்து ஓலை வருகிறதா என்று கவலை. படுக்கையை போட்டு உட்கார்ந்து கொண்டு அரசர் எப்பொழுது வருவார் என்று அவர் போன கால் நாழிகையில் எதிர்பார்க்கவும் ஆரம்பித்து விட்டார். அப்போதுதான் பஞ்சவன்மாதேவியின் குணம் தன்னை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், தன் சுகம் பற்றி நெல்முனையாகவும் சிந்திக்காமல், அரசருடைய போக்கையும் செயல்களையும் பேச்சையும் உற்று கவனித்து கொண்டு இருப்பதுதான் அவளுடைய தலையாய கடமை. அங்கங்கே தலையிட்டு அரசருக்கு உதவி செய்வதுதான் அவளுடைய முக்கியமான பணி என்பது. அந்த பணியை வெகு திறமையாக அவர் செய்து கொண்டிருப்பதை திருவாரூர் தேவரடியார் சித்திரவல்லியும் திருவையாறு தேவரடியார் சீருடையாளும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். அரசியார் தனியே உப்பருகையில் அரசருக்காக காத்திருக்க தான் போய் தூங்குவதா என்று அவர் அருகேதான் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த மாளிகையில் 10க்கும் மேற்பட்ட தேவரடியார்கள் தங்கியிருந்து வரவேற்ற போதிலும் இந்த 2 பெண்கள் தனக்கு அருகிலேயே இருந்து காவல் காப்பது போல் தன்னையே உற்று பார்த்து கொண்டு இருந்தது அவருக்கு பிடித்திருந்தது. 2 பேரும் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்பதும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஒரு தேசத்தில் பெண்கள் பயமின்றி கெட்டிக்காரத்தனமாக இருந்தால் அந்த தேசம் சுபிட்சமடையும் என்பது அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். எனவே இந்த பெண்களை மேலும் உற்சாகப்படுத்த அவர் தீர்மானித்தார். அதே சமயம் அவர்களாகவே பேச முன்வரட்டும் என்றும் காத்திருந்தார். சித்திரவல்லி மெல்ல தொண்டையை கனைத்து கொண்டு பஞ்சவன்மாதேவியை நோக்கி பேச துவங்கினாள். அம்மா என்று பிரியத்துடன் விழித்தாள். பஞ்சவன்மாதேவி திரும்பி சிரிக்க சித்திரவல்லியும் சிரித்தாள். அம்மா, எங்களுக்கும் சுந்தரர் பற்றி சொல்லுங்களேன். செம்பியன் மாதேவியே, நீங்கள் சுந்தரர் கதை சொல்லி மயக்கியது தஞ்சை முழுவதற்கும் தெரியும். சுந்தரர் கதையை நீங்கள் சொல்வது போல் வேறு யாராலும் சொல்ல முடியாதாம். எனவே உங்கள் அருகே இருக்கின்ற இந்த நேரத்தை சுந்தரர் கதை கேட்கும் நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், உங்கள் மனம் வேறு பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை என்றால், தயவு செய்து எங்களுக்காக சுந்தரப் பெருமான் கதையை சொல்கிறீர்களா? சரி, உங்களுக்கு சுந்தரர் பற்றி சொல்கிறேன். பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? பஞ்சவன்மாதேவி 2 பேரையும் கூர்மையாக பார்த்து கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் அம்மா. 2 பேரும் ஒரே குரலில் கூவினர். எது வேண்டுமானாலும் செய்வீர்களா? ஆமம்மா, உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூட நான் சித்தமாக இருக்கின்றேன். சித்திரவல்லி வேகமாக பேசினாள். அடி போடி, உன் உயிர் எனக்கு எதற்கு? அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? உடம்பால் ஏதேனும் செய்ய வேண்டுமா அம்மா? எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த சீருடையாள் புரிந்து கொண்டு விட்டு கேட்டாள். ஆமாம் சீருடையாள், நடனம் ஆட வேண்டும். இடையராத மக்களுக்கு நடுவே போய் நடனம் ஆட வேண்டும். வெறும் துள்ளல் நடனமாக இல்லாமல், உடல் இச்சையை பற்றி பேசுகிற பாடல்களாகவும் இல்லாமல், நாட்டிய நாடகமாக ஆடுவதையே நாம் கை கொள்ள வேண்டும். சித்திரவல்லி என்றால் ஒரு நாடகம், சீருடையாள் என்று சொன்னால் ஒரு நாடகம் என்று மக்களிடையே பிரபலமாக வேண்டும். நான் சொல்கின்ற இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை நீங்கள் நடனமாக, நாட்டிய நாடகமாக மாற்றி எங்கெல்லாம் மக்கள் கூடியிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் மறுபடி ஆடி அவருடைய வாழ்க்கையை, அவர் இறைவன் மீது பாடிய பாடல்களை பிரபலப்படுத்த வேண்டும். செய்வீர்களா?
நிச்சயம் செய்கின்றோம் அம்மா. அவர்கள் தரை மீது மெல்ல அடித்து சத்தியம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஒரு மௌனம் நிலவியது. அம்மா, சீருடையாள் பஞ்சவன் மாதேவியை அழைத்தாள். அவள் என்ன என்பது போல் திரும்பி பார்த்தாள். பல நாயன்மார்கள் பிரபலமாக இருக்க சுந்தரர் மட்டும் ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமாக போயிற்று? சீருடையாள் கேள்வி கேட்டாள். பஞ்சவன் மாதேவிக்கு இந்த கேள்வி பிடித்திருந்தது. கெட்டிக்காரர்கள்தான் சரியான கேள்வி கேட்பார்கள். சரியான கேள்வி கேட்பவர்களால் தான் சரியாக தங்களை புரிந்து கொண்டவர்களாகவே இருப்பார்கள். கேள்வி கேட்க தெரியாதவர்களுக்கு பதிலையும் புரிந்து கொள்ளத் தெரியாது. பதிலை புரிந்து கொள்ளத் தெரியாது போனால் கேள்வி எழவே எழாது. எனவே கேள்வி கேட்கிறவர்களை பஞ்சவன் மாதேவி அதிகம் விரும்பினார். நல்ல கேள்வி கேட்டாய் சீருடையாள், சொல்கிறேன் கேள். சுந்தரர் ஒரு கெட்டிக்கார அந்தணர். வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். பலர் போல் படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் அமர வேண்டும், நிறைய பொற்காசுகள் சம்பாதிக்க வேண்டும், அழகனாக விளங்க வேண்டும். அடடா, எவ்வளவு அழகு என்று பெண்கள் போற்ற வேண்டும். அப்படி போற்றிய பெண்களே அவரை ஓரக்கண்ணால் கவனித்து சந்தோஷப்பட வேண்டும். சபைக்கு நடுவில், அது வயதானவர்களின் சபையாக இருந்தாலும் இளையவர்கள் நிறைந்த சபையாக இருந்தாலும், தானே முன்னின்று பேச வேண்டும். தன் குரலே அங்கு எடுபடல் வேண்டும் என்று சாதாரண உத்வேகங்கள் கொண்டவர். சுந்தரமூர்த்திக்கு அழகு இருந்தது, அறிவு இருந்தது, முன்னேறுகின்ற ஆசையும் இருந்தது. ஆனால் அதில் இறைவனின் நினைப்பு கலக்கவில்லை. நாலா பக்கங்களும் நாலா விஷயங்களிலும் மனம் பரவிற்றே தவிர எந்த விஷயத்தையும் இறைவனை நோக்கி எடுத்து போகின்ற சிந்தனை ஏற்படவே இல்லை. தானே முக்கியம் என்கின்ற சிறிய கருத்து கொண்டு அவர் வளர்ந்து வந்தார். அந்த கருத்தை அழித்து அந்த அறிவை, அழகை, அந்த முன்னேறுகின்ற வேகத்தை இறைவன் தன் பக்கம் திசை திருப்பினார். அழகும் அறிவும் திமிரும் கொண்ட எல்லா மக்களுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் குணத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். அந்த குணத்துக்கு நடுவே இறை உணர்வும் கலந்துவிட்டால் அந்த அறிவுக்கும் அழகுக்கும் அர்த்தம் ஏற்படுகின்றது. இல்லையெனில் அவை நாசம் விளைவிப்பையாக மாறி மற்றவர்களுக்கும் சேதம் விளைவிக்கின்றது. தாங்களும் அழிந்துதான் போகின்றார்கள். நான் இல்லாத இடத்தில் உன் அறிவும் அழகும் திமிரும் எதற்கும் பயன்படாது என்பதை இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தின் மூலம் நமக்கு சொல்லுகின்றார். உதாரணமாக, சித்திரவல்லி எவ்வளவு உயரம், எத்தனை அமைப்பான உடம்பு, இவள் துள்ளி துள்ளி ஆட எத்தனை ஆண்கள் விழிமூடாமல் பார்த்து கொண்டிருப்பர். இத்தனை ஆண்களும் பார்க்கும்படியாக ஆட்டம் தெரிந்த அந்த பெண் ஆடுகின்ற பொழுது வெறுமே காமேச்சை தூண்டுகின்ற பாடல்களுக்கு மட்டும் ஆடினாள். என்ன புண்ணியம்! இந்த ஆட்டத்தை இவள் எத்தனை நாள் தான் ஆடுவாள்? 5 அல்லது 10 வருடம். பிறகு இவளை ஏறிட்டு பார்ப்பவர்கள் யாரும் கிடையாது. இதே ஆட்டத்தை இறைவன் பக்கம் திருப்பி இறைவன் பெயரை சொல்லி இறைவன் மகிமையை சொல்லி ஆடினால் இவளை சகலரும் ஞாபகம் வைத்து கொண்டிருப்பர். 20 வருடம் கழித்து பார்த்தாலும் கைகூப்பி வணங்குவர். நீங்கள் அன்று இறைவன் பெயர் சொல்லி ஆடினீர்களே, அன்று நான் மனம் மாறினேன், அதற்காக உங்களுக்கு நன்றி என்றும் சொல்லுவர். ஆக உன் கலையும் உன் அழகும் உன் அறிவும் உன் திமிரும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுவதுதான் முக்கியமே ஒழிய வெறும் ஆட்டத்திற்கு அல்ல, வெறும் மனித இச்சைகளை தீர்ப்பதற்காக அல்ல. மனிதர்கள் இங்கு உண்மையை எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீ கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதே உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் நீ செய்கின்ற மரியாதை. பஞ்சவன் மாதேவி உரத்து பேச 2 பெண்களும் திகைத்து போயினர். வாழ்க்கை முழுவதும் சுந்தரமூர்த்தி நாயனார் சாதாரண மனிதராகவே இருந்தார். தனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் தயங்காமல் இறைவனிடம் கேட்டார். எதற்காக கேட்டார் என்றால், இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு எது உபயோகமோ எது தனக்கு தேவையோ அதை கேட்டார். திருமண நேரத்தில் அவரை பிரித்து வெளியே கூட்டிக் கொண்டு வந்த இறைவன் திருவாரூரில் பறவையார் என்கின்ற தேவரடியாரோடு சேர்த்து வைக்கத்தான். அவர் அரசரையோ செல்வந்தரையோ வியாபாரியையோ விரும்பியவர் அல்ல. இறைமயமான ஒரு அவருக்காக அவர் காத்தே இருந்தார். அப்படி காத்திருந்த பறவையாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கிடைத்தார். தானே வலிய போய் அவளை விரும்புவதாகவும் சொன்னார் சுந்தரர். பறவையாருக்கு அவரை உடனே பிடித்துவிட்டது. அறிவும் ஞானமும் இறைத்தன்மையும் கொண்ட ஒரு மனிதரை சந்தித்து விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சியில் உடனே அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அவரிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். அவருடன் சேர்ந்து வாழ்ந்து அவருடைய இறை தொண்டு செய்ய
மிகவும் உதவினாள். அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் இறை வாழ்க்கையாக போயிற்று. அம்மா சித்திரவள்ளி வாஞ்சையுடன் கூப்பிட்டாள். பஞ்சவன் மாதேவி அந்த விழிப்புக்கு நெகிழ்ந்து போய் திரும்பி பார்த்தாள். நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் பறவையாரையும் பற்றி பேசுகிறீர்களா, அல்லது உங்களையும் ராஜராஜ சோழரையும் நினைத்து பேசுகின்றீர்களா? பஞ்சவன் மாதேவி இந்த கேள்விக்கு திகைத்து போய்விட்டாள். கை நீட்டி சித்திரவல்லியின் கழுத்தை இழுத்து வளைத்து அணைத்து கொண்டாள். நீ சொல்வது சரிதான். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவையாரும் போலத்தான் நானும் ராஜராஜ சோழரும் இருக்கின்றோம். ராஜராஜ சோழர் வெறும் அரசர் அல்ல, இறைப்பணி செய்யவே அவர் இங்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் மேன்மையை உயர்த்துவதற்காகவே வந்திருக்கின்றார். நமது நாகரிகத்தை, தேசத்தின் நாகரிகத்தை எல்லா திசைகளிலும் பரப்புவதற்காகவே வந்திருக்கிறார். மக்களின் நலனுக்காக வந்திருக்கிறார். அவருக்கு என்னாலான உதவிகளை செய்யத்தான் நான் பிறந்திருப்பதாக நினைக்கின்றேன். என் ஆட்டமும் பாட்டமும் அறிவும் அழகும் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு கிடைத்தது போல இறைப்பணி செய்கின்ற புருஷர்கள் கிடைக்கட்டும். அம்மா, தொலைவில் குதிரை சத்தம் கேட்கிறது. சித்திரவள்ளி துள்ளி எழுந்து நின்றாள். அந்த சத்தத்தை சீருடையாலும் கவனித்து கொண்டாள். ஆமம்மா, 2 குதிரைகள் வரும் சத்தங்கள் கேட்கின்றன. 2 குதிரை சத்தங்களா? எனக்கு கேட்கவே இல்லையே. பஞ்சவன் மாதேவி காதை கூர்மையாக்கி கொண்டு கவனித்தாள். தெள்ளத் தெளிவாக கேட்கிறது அம்மா. பழமரேரி பக்கம் இருந்துதான் சத்தம் வருகின்றது. பஞ்சவன் மாதேவிக்கு சட்டென்று வருத்தம் பற்றி கொண்டது. சற்று வயதானதும் புலன்கள் மழுங்க துவங்கிவிடுமோ? 33 ஆகவேதான் ஆகிறது. ஆனாலும் உடம்பில் லேசாக ஒரு தொய்வு தெரிகிறது. விண்ணென்று திமிரி கிடந்த உடம்பு இப்பொழுது இல்லை. நான் இழுத்து கட்டிய வில் போல் ஒரு வேகத்தோடு கூடிய செயல்களை செய்ய முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், மென்மை வந்துவிட்டது. எதுவும் லேசான சந்தேகத்திற்கு பிறகே தெளிவாகின்றது. இது புலன்களின் அழிவா அல்லது மனதின் முதிர்ச்சியா? யோசித்து பார்த்தாள் அவள். எந்த முடிவுக்கும் வராமல் அவர்கள் சொன்னதை மட்டும் வாங்கி கொண்டு ஆவலுடன் எழுந்து நின்றார். குதிரைகளின் சத்தம் வருகின்றதா என்று கூர்மையுடன் கேட்டார். இல்லை, அவருக்கு குதிரைகளின் சத்தம் கேட்கவே இல்லை. மறுபடியும் ஒரு மெல்லிய சோர்வு பஞ்சவன் மாதேவியை பற்றி கொண்டது. அவர் உப்பரியை தாண்டி உள்ளுக்குள் நடந்து அறைகளை கடந்து மாடிப்படியில் கீழே இறங்கி முற்றம் சுற்றிய அகலமான நடைகளில் நடந்து வாசலுக்கு வந்து நின்றார். குளிர் அதிகமானது போல் ஒரு எண்ணம் வந்தது. இன்னும் சற்று இறுக்கி போர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது. மெல்ல மெல்ல உன்னுடைய புலன்கள் அழிந்து வருகின்றன என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சௌந்தரியம் குறைந்து கொண்டே வருகிறது என்றும் இதற்கு அர்த்தம். எப்பொழுது உனக்கு காது கேட்கவில்லையோ, இன்னும் சற்று நாளில் உனக்கு கண் பார்வையும் மங்கத் தொடங்கிவிடுமல்லவா? கண்கள் தெரியாத போது நடையும் தளருமல்லவா? நடை தளர்ந்தால் மூச்சும் வேகமும் மாறுமல்லவா? மூச்சும் வேகமும் மாறினால் ஈழையும் இளைப்பும் ஏற்படுமல்லவா? ஈழையும் இளைப்பும் ஏற்பட்டால் உடம்பில் பித்தம் ஏற்படுமல்லவா? உடம்பில் பித்தம் ஏற்பட்டால் சட்டென்று நரை பெறுவோம் அல்லவா? பிறகு உடம்பில் சுருக்கங்கள் ஏற்படுமல்லவா? உணவு செரிமானமும் இரத்த ஓட்டமும் குறைந்து போகுமல்லவா? இப்படி வயதான பிறகு என்ன சாதிக்கப் போகிறாய்? நீ பெண்ணாக பிறந்ததற்கு என்ன அர்த்தம் சொல்லப் போகிறாய்? மனம் அவரை கேள்வி கேட்கத் துவங்கியது. அவர் எந்த பதிலும் இல்லாமல் இருட்டை நோக்கி வளைந்து பார்த்தார். அந்த பஞ்சவன் மாதேவி ஊர் முழுவதும் கொண்டாடுகிறது எனக்கு புரிகிறது. அவள் தேவரடியார், அழகி, நல்ல பேச்சுக்காரி. அரசரை சரியாக இனம் கண்டு கொண்டு தன் கைக்குள் போட்டு கொண்டவள். அவளால் பல பேர் பல உதவிகளை பெற முடியும் என்று நினைத்து அவளையே சுற்றி சுற்றி வருகின்றனர். எல்லாமே எனக்கு புரிகின்றது. ஆனால் நீயும் கொண்டாடுகின்றாயே, அதுதான் எனக்கு புரியவில்லை என்று செம்பியன் மாதேவியார் ஒரு முறை உலகமாதேவியிடம் கேட்க, வந்த இரவன்றே அருள்மொழியிடம் சொல்லி இங்குள்ள வேலைக்காரர்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுக்க அவளால் முடிகிறது என்றால் வேறு என்னதான் செய்ய முடியாது? என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக தெளிந்தவளை கொண்டாடுவதில் தவறு ஒன்றும் கிடையாதே. உலகமாதேவி கேலியாக பதில் சொன்னாள். உனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நீ முதல் தரமான மண்டூகம் என்பது மற்றும் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. உனக்கு சோழ வாரிசராக ராஜேந்திரன் பிறந்திருக்கின்றான். நாளை பஞ்சவன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தால் அவளும் மன்னரின் வாரிசாக பட்டத்துக்கு போட்டி போட வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மீண்டும் ஒரு வாரிசு சண்டை சோழ தேசத்தில் நடக்காது என்று யார் சொல்ல முடியும்? ஆதித்த கரிகாலனா, உத்தம சோழனா,
யார் சோழ தேசத்தை ஆட்சி செய்வது என்ற கேள்வி ஒருமுறை எழுந்துவிடவில்லையா? உத்தம சோழனா ராஜராஜனா என்று மறுபடியும் இன்னொரு முறை கேள்வி எழவில்லையா? ஒவ்வொரு தலைமுறையிலும் சோழ தேசம் இந்த கேள்வியை சந்தித்தான் ஆக வேண்டுமா? இன்னொரு ஆதித்த கரிகாலன் கொலையும் இன்னொரு உத்தம சோழன் மறைவும் இந்த தேசத்தை சந்திக்கத்தான் வேண்டுமா என்று செம்பியன் மாதேவி உரத்து போய் புலம்ப, பட்ட மகிழ்ச்சி உலகமாதேவி முகத்தை பொத்திக் கொண்டு ஓடிப்போய் அறைக்குள் உட்கார்ந்தவள்தான். எழுப்பி சோறு போட 3 நாட்கள் ஆனது. பஞ்சவன் மாதேவி, தயவு செய்து யாருக்கு வேண்டுமானாலும் பட்டம் கொடு, ஆனால் என் மகனை கொன்று விடாதே என்று பட்ட மகிழ்ச்சி பஞ்சவன் மாதேவியிடம் வந்து அழ, பஞ்சவன் மாதேவி திகைத்து போனார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.